கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளின் செய்தியை உங்களுக்கு அவர் ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளிலும் கூட நாம் தேவனை ஆராதிக்கிற சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் யார், எப்படிப்பட்டவர், நம்ம அவரை எப்படி ஆராதிக்கணும் அப்படி நம்ம பார்க்கும்போது, நாம் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் ஒரு கிணற்றண்டையிலே ஒரு சமாரியா ஸ்திரீயின் இடத்துல தேவன் அந்த மிகப்பெரிய ஆவிக்குரிய சத்தியத்தை அவர் வெளிப்படுத்தி காட்டுகிறதை பார்க்கிறோம். யோவான் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, தேவனை எவ்விதமாய் தொழுது, உண்மையாய் தொழுது கொள்ள வேண்டும் இல்லையா? தேவனை உண்மையாய் தொழுது கொள்ளுதல் என்றால் என்ன? அவர்தான் மெய்யான தேவன், அவரை தவிர வேறு தேவன் இல்லை என்று சொல்லி தேவனுக்கு மாத்திரமே நம்முடைய ஜீவியத்தை பூரணமாக ஒப்பு கொடுத்தல், அர்ப்பணித்தல். ஆண்டவரும் வேணும், இந்த உலகத்தினுடைய மற்ற விதமான மாய வழிபாடுகளும் வேணும்னு சொல்லி போகிற இடங்கள்லாம் எல்லாவற்றையும் தெய்வம் என்று நம்பி அல்ல, தேவனுக்கு உண்மை உள்ள ஒரு இருதயம். தேவன் தான் பாருங்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை தேவன் யாருக்கு வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு கிணத்துல தண்ணி எடுக்க வந்து ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கை ரொம்ப பரிதாபம். அப்படி பின்னணியை பார்த்தோன்னா ரொம்ப ஒரு வேதனையான ஒரு காரியம். ஆனால் அந்த ஆத்மாவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சத்தியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்குறோம். ஒருவேளை அவர் அந்த யூத மார்க்கத்தில் இருந்த பரிசேயர்கள், சதிசேயர்கள், வேதபாரகர்கள், இன்னும் இஸ்ரவேலில் போதகராக இருக்கிற பலருக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் இல்லை. தேவன் பாருங்கள், உண்மையாய் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். பாருங்கள், தேவன் ஆவியாக இருக்கிறார். தேவனை யாருமே பார்த்ததில்லை. ஆண்டவருக்கு எந்த விதமான சிலைகளையோ படங்களையோ நம்ம உண்டாக்கக்கூடாது, அவைகளை நமஸ்கரிக்க சேவிக்கக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் அங்கே 10 கற்பனையில் அவர் 2வது கற்பனையில் தெளிவாக சொல்கிறார். ஆண்டருக்கு ஒப்பாக எந்த ஒரு படத்தையும் எந்த ஒரு சிலையையும் விக்கிரகத்தை நம்ம உண்டு பண்ணவே கூடாது. ஆக ஆவியாக இருக்கிற தேவனை யாரும் பார்த்ததில்லை. அந்த ஆவியாக இருக்கிற தேவனை நாம் ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொள்ள வேண்டும். உண்மை உள்ளவர்கள், வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா உண்மை உள்ளவர்கள் என்கின்ற பதம் அதுதான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணப்படுறதை பார்க்குறோம். உண்மை உள்ளவர்கள். பவுல் கூட தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது உண்மையுள்ள மனுஷர்களிடத்திலே ஒப்புவி என்று சொல்கிறார். அப்போ தேவனுடைய அந்த சத்தியத்தை, அந்த பொறுப்பை யாரிடத்துல ஒப்புவிக்க வேண்டும்? உண்மையுள்ள மனிதர்களிடத்திலே ஒப்புவிக்க வேண்டும் என்று அங்கே பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட தாளந்து ஓமையில் என்ன சொல்கிறாரு இல்லையா? நல்லது, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே. உண்மையாக இருக்கிறவங்கள தான் தேவன் தேடுறார். அப்போது இன்றைக்கு தேவனை யாருடைய ஆராதனை தேவனுக்கு பிரியும் அப்படின்னா, உண்மையாய் இல்லை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறவருடைய ஆராதனை தான் தேவனுக்கு பிரியும். 2வது, நம்ம எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசித்தோன்னு சொன்னால், அங்கே இன்னொரு ஆராதனை பற்றி போடப்பட்டிருக்கு. எப்படி நாம் தேவனை நாம் ஆராதித்து தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னா, எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே 28ஆம் வசனத்தை பார்க்கலாம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். பயத்தோடும் பக்தியோடும், ஆவியோடும் உண்மையோடும், இங்கே பயத்தோடும் பக்தியோடும். எது தேவனுக்கு பிரியமான ஆராதனை அப்படின்னா, பயத்தோடும் பக்தியோடும். பயபக்தின்னு சொல்லலாம் இல்லையா? அசட்டை, நிர்விசாரம், தேவனுக்கு பயப்படாத தன்மைகள் இந்த நாட்களில் அதிகமாக இருக்குது. தேவனுக்கு பயப்படுகிற அந்த இருதயம் ரொம்ப கொஞ்சம் பேர்கள் இடத்துல தான் இருக்குது. அப்போ தேவனுக்கு பிரியமான ஆராதனையை யார் ஏறெடுக்க முடியும்? அவங்க உண்மை உள்ளவங்களாக இருக்கணும். அவன் பயபக்தியோடு கூட அவர்கள் தேவனை ஆராதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவன் அப்படிப்பட்ட பிள்ளைகளைத்தான் ஆண்டவர் அங்கே தேடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தேவனை ஆராதிக்கும்போது நம்மளை யோசிச்சுக்கிடணும். நான் பயத்தோடு இருக்கிறேனா, நடுக்கத்தோடு இருக்கிறேனா, அவருக்கு முன்பாக பக்தியோடு இருக்கிறேனா, அல்லது
பக்தியின் வேஷத்தை தரித்து அதனுடைய பலனை மறுதளிக்கிறவனா நான் இருக்கிறேன்னா? ஏனென்றால் பவுல் சொல்கிறாரு, தேவ பக்தியின் வேஷத்தை தரிப்பாங்க, அதனுடைய பலனை மறுதளிக்கிறவங்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் ரொம்ப ஒரு ஆபத்தானதாக இருக்குது. அப்போ இந்த நாட்களில் தேவனை ஆராதிக்கிற ஒரு இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கணும்னா, பயத்தோடும் பக்தியோடும். நான் எஜமான், தேவன் சொல்கிறார், எனக்கு பயப்படும் பயம் எங்கே? பாருங்கள், நான் பிதாவானால் எனக்கு கனம் எங்கே? அப்போது தேவனுக்கு பயப்படுகிற பயம், அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம் அந்த தேவனுடைய ஆராதனையில் மேலோங்கி இருக்கணும். நம்ம ஆராதனை நேரத்தில் நம்ம வெளியே போகிறவங்களா, கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்குறவங்களா, அல்லது பலவிதமான காரியங்களை குறித்து சிந்திக்கிறவங்களாக அங்கே இருந்து நம்ம தேவனை ஸ்தோத்திரம் நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் நம்முடைய இருதயமும் சிந்தனையும் வேறு எங்கேயும் போயிடக்கூடாது. பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்து அது தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனையாக இருக்கும். ஸோ நம்ம தேவனுக்கு உண்மை உள்ளவங்களாக இருக்கணும். நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு நாம் ஆராதனை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3வது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2:22. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள். அப்போ பயத்தோடும் பக்தியோடும் தேவனை ஆராதிக்கணும். சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுதுகொள்ள வேண்டும். பவுல் சொல்கிறாரு, நான் சுத்த இருதயத்தோடு நான் தேவனை ஆராதித்து வருகிறேன்னு சொல்கிறார். சுத்தமான மனசாட்சியோட தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்படுகிற காரியத்தை பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாம் தேவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை ஏறெடுக்கணும் அப்படின்னு சொன்னால், சுத்த இருதயத்தோடே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆராதனைக்கு முன்னால், ஆண்டவரே உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவுங்க, உங்கள் ரத்தத்தினால் என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி நாம் தேவனை நாம் அவருடைய இரத்தத்தை உரிமை பாராட்டி நாம் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு இருதயத்தோடு நாம் அவனுடைய ஆராதனையில் காணப்பட வேண்டியது அவசியம். 4வதாக ரோமர் 15:5 பார்த்தீங்கன்னா, அங்கே ஒருமனப்பட்டு தேவனை ஆராதிக்கணும்னு வாசிக்கிறோம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு. அப்போ எது தேவனுக்கு மகிமை அப்படின்னா, ஒருமனப்பட்டு ஒரே வாயினால். புதிய ஏற்பாட்டில் சபையில் இந்த ஒருமனப்பாட்டை ரொம்ப வலியுறுத்துறதை பார்க்குறோம். ஒருமனப்பட்டு கூடி வந்தார்கள், அவர்கள் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி ஜெபம் பண்ணாங்க. ஸோ அந்த தேவனை ஆராதிக்கிற காரியத்திலையும் கூட ஒருமனப்பாட்டோட ஒரே வாயின் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி ஒருமனப்பட்டு ஒரே வாயினாலே தேவனை ஆராதிக்கும்போது உண்மையிலே அந்த ஆராதனை ஒரு தேவனுக்கு மகிமையை உண்டு பண்ணுகிற ஒரு ஆராதனையாக இருக்கிறது. ஒருமனப்பட்டு ஏக இருதயத்தோட இசைந்த ஆத்துமாக்களாக நாம் தேவனை மகிமைப்படுத்த, நாம் தேவனை துதிப்பதின் மூலமாக ஒரே வாயினாலே நாம் தேவனை துதிப்பதின் மூலமாக தேவன் மகிமைப்படுகிறார் என்று வாசிக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா, ரோமர் 12:1 நம்ம புத்தியுள்ள ஆராதனைன்னு வாசிக்கிறோம். ரோமர் 12:1 நம்ம வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். ஸோ இந்த சரீரத்தை நம்ம பரிசுத்தமாக நம்ம வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த சரீரம் தேவனுக்குரியது. பிரியமானவர்களே, இந்த சரீரத்தை தேவன் நம்மளை என்ன செஞ்சிட்டார்னா கிரயம் கொடுத்து வாங்கிட்டார். நாம் நமக்காக வாழ்கிறவர்களாக அல்ல, பாவத்துக்கு விற்று போட அல்ல, அவருடைய இரத்தத்தினாலே தேவன் நம்மை கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறபடினாலே நம்முடைய சரீரத்தை அதிக பரிசுத்தமாக நாம் காத்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. அதிக பரிசுத்தமாக கனமாக நாம் ஆண்டு கொள்ள வேண்டும். சரீரம் கர்த்தருக்குரியது. இந்த சரீரத்தை எந்த விதத்திலும் கரைப்படுத்த, அசுத்தப்படுத்த ஒருபோதும் தேவன் அனுமதிப்பதே இல்லை. ஆண்டவர்
நம்மளை அவருடைய சொந்த இரத்தத்தினால விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். இங்கே பாருங்கள் என்ன வாசிக்கிறோம், நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையின் மூலமாக நம்ம தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை ஏறெடுக்கணும். நம்முடைய சரீரத்தை தேவனுக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக மறிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அதுக்கும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற இடங்களில் நம்ம அடிக்கிறதுக்கும் இந்த சரீரத்தை அங்கே ஒப்பு கொடுக்கறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். கிரகாம் ஸ்டெயின்ஸ் ஒரிசாவிலே தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருந்த ஒரு தேவ மனிதர். அவருடைய மனைவி, அவர் 3 பிள்ளைகள். ஆனால் ஒரு நாள் ஊழியத்துக்கு போயிருந்த போது அந்த கிரகாம் ஸ்டெயின்ஸும் அவருடைய பிள்ளைகளையும், அவர் ராத்திரி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஆகவே அந்த கடினமான மலை பகுதியில் பிரயாணம் செய்ய வேண்டாம்னு சொல்லி ஒரு ஜீப்பில் அவர் என்ன செய்தார், தன்னுடைய பிள்ளைகளோடு கூட அவர் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். ராத்திரி, நடுராத்திரி அந்த ஜீப்பையே தீய வச்சு கொளுத்திட்டாங்க. கிரகாம் ஸ்டெயின்ஸும் அவருடைய பிள்ளைகளும் அந்த ஜீப்பில் இறந்து போயிட்டாங்க. பிரியமானவர்களே, எவ்வளோ ஒரு வேதனையான காரியம். ஒரு ஆஸ்திரேலிய மிஷினரி தொழுநோயாளிகளுக்கு மத்தியிலே தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றின ஒரு தேவனுடைய மனுஷன் தன்னுடைய சரீரத்தை ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கிறத பார்க்குறோம். புத்தியுள்ள ஆராதனை, தேவனுக்காக சுயநலமான ஒரு உலகத்தில், தனக்காக வாழ்கிற ஒரு உலகத்தில் தேவனுக்காக வாழக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பு. ஒரு முறை ஆதிவாசி மக்கள் வட இந்தியாவில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்கள், அவங்கள மீண்டும் தங்களுடைய பழைய வழிபாட்டுக்கு திருப்ப வேண்டும் என்று சொல்லி மத தீவிரவாதிகள் மிகப்பெரிய ஆயுதங்களோடு வராங்க. அப்போது ஒரு குடும்பம், அவருடைய கணவன் காலுக்கு கீழே நடக்க முடியாது, அவருடைய மனைவி கையில் ஒரு சின்ன குழந்தை, அந்த கொலைகாரர்களுக்கு பயந்து தன்னுடைய கணவனையும் இழுத்துக்கிட்டு ஓடுறாங்க. ரொம்ப தூரம் ஓட முடியல. அவங்க எரிகிற தீ பந்தங்களோட அவங்க பக்கத்தில் நெருங்கி வந்துட்டாங்க. அவருடைய கணவர் சொன்னார், இன்றைக்கி தான் என்னுடைய கடைசி நாள், ஆனால் நீ தப்பிச்சுக்க, என்னை இழுத்துட்டு போகணுன்னு நினைக்காத, முடியாது. நீ என்னை இழுத்துட்டு போனால் நானும் மாட்டிக்குவேன், நீனும் மாட்டிக்குவேன். நீ தப்பிச்சு போ, நம்முடைய பிள்ளையை காப்பாற்று, அந்த மலையை தாண்டி அந்த பக்கம் இறங்கிட்டீங்கன்னா நீ தப்பிச்சிடலாம், ஆகவே என்னை விட்டுருன்னு சொன்னான். வேறு வழி இல்லை. நடக்க முடியாத தன்னுடைய கணவனை விட்டுட்டு வேகமாக தப்பிச்சு மேலே போகிறான். அங்கே மேலே அந்த மலையில் ஏறி நின்று பார்க்குறா, தன்னுடைய கணவன் அந்த கொடூரமானவர்களால், அந்த கோடாரியால் 2 கிழிக்கிறாங்க. பாருங்கள், கிறிஸ்துவ மறுதலிக்க மாட்டேன், என்ன வந்தாலும் பரவாயில்லை, எந்த அடித்தாலும் பரவாயில்லை, ஏன்னா கொன்னாலும் பரவாயில்லை. அவங்க பைபிளை ரொம்ப படிக்கலைங்க, அவங்களுக்கு படிப்பறிவு ரொம்ப குறைவுங்க, தேவனை குறித்த அறிவு ரொம்ப குறைவு தான், அவங்களுக்கு நிறைய வசனங்கள் தெரியாது. ஆனால் அந்த தேவனை தனிப்பட்ட விதத்தில் அவங்க அறிந்தவர்களாக இருந்தார்கள், அந்த தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். அதன் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு செத்தாலும் பரவாயில்லை, தன்னுடைய சரீரத்தை வெட்டி கிழிச்சாலும் பரவாயில்லை, ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார்கள். பார்த்தீங்களா, இதுதான் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எனக்கு மிகவும் அருமையானவர்களே, இந்த நாட்களில் தேவன் எவ்வளவு தூரம் ஆண்டவர் இன்றைக்கி தேவனுக்காய் உண்மையாய், தேவனுக்காய் பயபக்தியாய், தேவனுக்காய் தன்னுடைய சரீரத்தை பரிசுத்தமாய், தேவனுக்காக தன்னுடைய சரீரத்தை அர்ப்பணிக்கிற அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவருக்கென்று ரொம்ப வைராக்கியமாக நிற்கக்கூடிய உண்மை உள்ளவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. அந்த கூட்டங்களில் நாமும் ஒருத்தராக இருந்து கொண்டு நாம் தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனையை ஏறெடுக்க வேண்டியது தான் நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. உலகத்தையும் உலகத்தின் மேன்மையும் உதறி தள்ளணும். இந்த உலகத்தினுடைய இழுப்பு, இந்த உலகத்தில் ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி நாம் தேவனை பின்பற்றாமல் கவனமாக இருப்போம். இந்த உலகத்தில் ஒரு மேன்மையான வாழ்க்கை இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம ஐஸ்வர்யவான்கள், நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படி நமக்காக அவர் தரித்திரரானார் இல்லையா?
அந்த தேவனுக்கு முன்பாக இந்த உலகத்தை, இந்த மேன்மையை உதறி தள்ளிட்டு, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல், உலகத்தின் காரியங்களுக்கு தக்கதாக மாய்மாலம் பண்ணுகிறவர்களாக அல்ல, வேஷம் தரிக்கிறவர்களாக அல்ல, தேவனுடைய அந்த தெய்வீக அன்புக்கு நம்மை பூரணமாக ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்ன ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்காக நிற்பேன். அன்றே எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் உங்களுக்காக நிற்பேன். அன்றே எல்லாமே நான் இழந்தாலும் உங்களுக்காக நிற்பேன். அன்றே சூழ்நிலைகள் அன்று எல்லாமே எனக்கு தோல்வியாக எதிராக இருந்தாலும் உங்களுக்காக நிற்பேன். நான் மறுதளிக்க மாட்டேன். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டேன் ஆண்டவரே. இதுதான் பிரியமான ஆராதனை. தானியேலுடைய வாழ்க்கையில் பாருங்கள், பயங்கரமான ஒரு சவால். தேவனை ஆராதிக்கக்கூடாது. தேவனை ஆராதித்தா சிங்க கவிக்குள்ளே போட்டுருவேன்னு சொல்லி பாருங்கள். நீ என்னை கொன்னாலும் பரவாயில்லைப்பா, சிங்க கவிக்குள்ளே போட்டாலும் பரவாயில்லை, ஆனால் ஒரு காலமும் நான் தேவனை மறுதளிக்க மாட்டேன். தேவனை மறுதளிக்க மாட்டேன் தான். தானியேலுடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு சவாலான ஒரு வாழ்க்கை. என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை, என்னுடைய சரீரத்தை சிங்கங்கள் அந்த சதையெல்லாம் பிடுங்கி என்னை அணுவா சித்திரவதை பண்ணி கொன்னாலும் பரவாயில்லை, தேவனை ஆராதிக்கிற நான் ஒருபோதும் அவரை விட்டுட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து உலக ஆதாயத்துக்காக, அந்த அரசாங்க அரண்மனை பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காக ராஜாவை நான் வணங்குவேனா, ராஜா முன்னால் மண்டிடுவேனா, ஒரு காலமும் நான் செய்யவே மாட்டேன். பாருங்கள், அந்த ராஜா தான் அந்த சட்டத்தை போட்டான். அந்த ராஜா என்ன சொல்கிறான் பாருங்கள், 6:11 தானியேல் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் தன்னுடைய சரீரத்தையே ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க துணிந்த அந்த தானியேலை பார்த்து அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை என்ன வாசிக்கலாம். தானியேல் 6:11. அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். அந்த ஜனங்கள் எதை கண்டாங்க? கூட்டம் கூடி கண்டது என்ன? அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதும் தானியேல் என்ன தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை ஜன்னலெல்லாம் திறந்து வச்சு, பலகணினா ஜன்னலை திறந்து வச்சு தான் ஜெபம் பண்ணார். பாருங்கள், சிங்க கெபியில் போட்டால் சரீரத்தை சிங்கம் நொறுக்கிறோம், எலும்புகளெல்லாம் நொறுக்கிறோம். அவனுக்கு பயமே இல்லை. மனிதர்கள் கண்டார்கள், அடைச்சிக்கிட்டு கதவை பூட்டிக்கிட்டு பண்ணலை. சத்துருக்கள் பார்க்கட்டும், உனக்கு நான் பயப்பட மாட்டேன், சிங்கத்துக்கும் பயப்பட மாட்டேன், உயிருக்கும் பயப்பட மாட்டேன், உன்னுடைய சத்துருக்களே உனக்கும் நான் பயப்பட மாட்டேன், தைரியமாக. பாருங்கள், 16ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அது தானியேல் 6:16. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ராஜா தானியேல் மேலே ரொம்ப ஒரு பிரியமான ராஜா, ரொம்ப இஷ்டமான ராஜா. ஆனால் அந்த ராஜாவையே தந்திரமாக என்ன செஞ்சிட்டாங்க, தானியேலுக்கு விரோதமான ஒரு சட்டம் போடுறதுக்கு மனிதர்கள் எல்லாம் திட்டம் போட்டு அதில் என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க. சட்டம் திட்டம் எல்லாம் ஜெயிச்சிடலாம், ஆனால் முடிவு ஜெயம் யார்கிட்ட இருக்குன்னா தேவன்கிட்ட தான் இருக்குது. முடிவு யாருடைய கையில் இருக்குது? தேவனுடைய கையில் தான் இருக்குது. நீங்கள் தேவனுக்குன்னு உண்மையாக இருப்பீங்களானா, தேவனுக்கு நீங்கள் பயபக்தியாக இருப்பீங்களானா, நீங்கள் தேவனுக்காக உங்கள் சரீரத்தையும் ஒப்பு கொடுக்க வைராக்கியம் உள்ளவங்களாக இருப்பீங்களானா, தேவன் உங்களுக்காக வைராக்கியமாய் செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். தேவன் உங்களுக்காக வைராக்கியமாக கிரியை செய்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ராஜா சொல்கிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். அப்போது தேவன் இடைவிடாமல் ஆராதிக்கப்பட வேண்டிய தேவன். தானியேலுடைய வாழ்க்கையில் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்ன செய்தார்? தப்புவிப்பார். பார்த்தீங்களா? இப்போ ராஜாவுக்கு ராத்திரி பூரா தூக்கம் இல்லை. அதிகாலையில் எழும்பி விடிஞ்சு விடியாமல் இருட்டோட அந்த சிங்க கெபிக்கு ஓடுறான். ஐயோ, தானியேல் கதை என்ன ஆச்சு தெரியலையேன்னு சொல்லி 20ஆம் வசனத்தில் அவன் துயர சத்தமாக கேட்குறான், தானியேலே, சிவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? உள்ளேருந்து சத்தம் வருது,
ராஜாவே வாழ்க, ராஜாவே வாழ்க. அப்பா இப்போதான் ராஜாவுக்கு உயிரே வந்திருக்கும். இப்போதான் ராஜாவுக்கு ஒரு விடுதலையே வந்திருக்கும். பார்த்தீங்களா? ராஜாவே வாழ்க. அப்போ சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா? என்ன ஒரு அதிசயம், என்ன ஒரு அற்புதம் பாருங்க. தேவன் என்ன செஞ்சார்? நம்ம தேவனை இடைவிடாமல் ஆராதிக்கும் போது தேவன் நமக்கு ரொம்ப சமீபமாக வந்துடுறார். நாம் 4ஆம் அதிகாரத்தில் உபாகமம் 4:7 நம்ம இப்படி வாசிக்கிறோம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? தேவனை தொழுது கொள்ளும் பொழுது அவர் எங்கே இருக்கிறாரோ சமீபமாயிடுறாராம். எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். இன்னைக்கு தரிசனம் காண்கிறதுக்காக வரிசையில் நிற்கிறாங்க. 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழித்து தான் அந்த தரிசனம் கிடைச்சிச்சின்னு சொல்கிறாங்க. தேவனை தேடி இன்றைக்கி ஜனங்கள் கடவுளை தேடி அதை தரிசனம் பண்ணுறதுக்கு பல இடங்களுக்கு ஓடுறாங்க. மணிக்கணக்கில் காத்து கிடக்கிறாங்க. ஆனால் ஒரு அறக்கதவை பூட்டி நீ இருக்கிற இடத்துல நீ தேவனை ஆராதித்தால், தொழுது கொண்டா தேவன் சமீபத்தில் வந்துடுறார். தேவன் பக்கத்தில் வந்துடுறார். ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் இவ்வளவு சமீபமாய் தேவனை பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? நம்ம ரொம்ப பக்கத்தில் தேவன் நமக்கு நெருங்கி வந்துடுறார். ஏசாயாவில் வாசிக்கிறோம், நீ சத்தம் விடுவாய், இதோ இருக்கிறேன் என்பார். நீ சத்தம் விடுவாய், இந்த அவன் பக்கத்தில் தான்ப்பா இருக்கிறேன், உன்கிட்ட தான் இருக்கிறேன். பாருங்கள், தானியேல் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிற ஒரு தேவதாசனாக இருந்தபடினால தேவன் அவரை விட்டு விலகலை. ஆண்டவரோட ஆராதிக்கிற ஆராதனை தானியேலை விட்டு விலகலை. அதனால் தானியேலின் தேவன் அவனை விட்டு விலகலை. இப்போ தேவனும் தானியேலும் நெருங்கி இருக்கிறதுனால யார் நெருங்க முடியலன்னா சிங்கம் நெருங்க முடியல. சிங்கம் விலகி நிற்குது. தேவனை தொழுது கொள்ளுகிற இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்கள் சமீபமாக வந்துட்டார், நெருங்கிட்டார், தானியேலோட ஒட்டி உறவாடி கொண்டிருக்கிறார். இப்போ சிங்கம் தேவனை பார்த்து பயப்படுது, தள்ளி நிற்குது. நான் இடையில கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட ஒரு சின்ன வீடியோ வந்தது. அது என்ன அப்படின்னா, ஒரு நீக்ரோ மனிதன் அவனை தெருவில் நடந்து போயிட்டுருக்கிறான். நாய்கள், ஒரு 3-4 நாய்கள் அவனை கடிக்குது, விரட்டுது. அவன் என்ன செய்யறதில்ல, டக்குன்னு முழங்கால் போட்டு அவன் ரொம்ப ஒரு வைராக்கியமாக ஜெபம் பண்ணுறான். பாருங்கள், ரொம்ப ஆச்சரியம். அவன் ஜெபம் பண்ணுறான். அவன் ஜெபம் பண்ணும்போது ஒரு நாய் கூட அப்படியே தள்ளி தான் நிற்கிது. அவன் ஜெபம் பண்ணுறான். அந்த நாய்கள் அது வரைக்கும் அவனை கடிச்சிச்சு. முழங்கால் போட்டு ஆண்டவரேன்னு சொல்லி அவன் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே நாய்கள் தள்ளி நின்று உருன்னு பாயிற மாதிரி நிற்கிது. ஆனால் கடிக்கலை, பக்கத்தில் நெருங்கலை, தூரத்தில் நிற்கிறத பார்க்குறோம். ஜெபம் பண்ண எவ்வளோ பெரிய பாதுகாப்பு, எவ்வளோ பெரிய விடுதலை. இது தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்துருக்கிற பெரிய சிலாக்கி. ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்னு சொன்னார்ல தேவன். அவ்விதமாக அவர் பலத்த கிரியைகளை செய்கிறார். தானியேலுடைய வாழ்க்கையில் அது உண்மை. நான் அதே தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்கிறாங்க, நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். வல்லவர். ஆண்டவரை நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் நம்மளை தப்புவிக்க வல்லவர். அருமையானவர்களே, ஆக உன்னை விடுவித்தாரா? விடுவிக்க வல்லவர், தப்புவிக்க வல்லவர். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தப்புவித்தார். தானியேலை சிங்கக்கபிலிருந்து தப்புவித்தார். அந்த 3 வாலிபர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினி சூளையில் கொண்டு தூக்கி போட்டாங்க. நீ தேவனை ஆராதிக்க போறியா அல்லது இந்த உலக வழிபாட்டுக்குள்ளே போய் நீ விழ போறியா? பொன்னால் செய்யப்பட்ட பெரிய சிலைக்கு முன்னால் வணங்கணும்னு சொல்லி நேபுகாத்நேச்சாருடைய கட்டளை. ஆனால் அவர்கள், நாங்கள் எங்களுடைய சரீரங்களை தேவனுக்கு பரிசுத்தமாக நாங்கள் ஒப்பு கொடுத்துட்டோம். ஒருபோதும் நாங்கள் இந்த உலக பிரகாரமான ஒரு காரியத்துக்காக, உலக பிரகாரமான ஒரு ஆதாயத்துக்காக
நாங்கள் தேவனை விட்டு விலகவே மாட்டோம். எவ்வளோ ஒரு வைராக்கியம் பாருங்கள், எவ்வளோ ஒரு நல்ல ஒரு இருதயம். இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள ஆராதனையை தேவன் எதிர்பார்க்குறார். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை, அதுதான் தேவனுக்கு பயபக்தியான ஆராதனை, உண்மையுள்ள ஆராதனை. அப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை ஏறெடுத்து தேவனுடைய சம்பூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவரே கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரோடு இருந்து நீர் வழி நடத்தும். வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் நீர் பெரியவரப்பா. அன்று நீர் வல்லவர், வாக்கு மாறாதவர். நம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறோம். அன்றே நீரே மகிமைப்படுவீராக. இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். யூடியூப்பில் ராஜ்குமார் தங்கமணி என்று நீங்கள் ஆங்கிலத்தில் டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் கேட்கலாம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். தேவன் தாமே நாம் மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.